அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சண்முகம். அடுத்ததாக இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக சிபிஐயின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நாமக்கல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கிட்னி திருட்டு அப்படிங்கிற புகாரானது எழுந்திருக்கு. அதை நம்ம ஆதாரத்தோட அம்பலப்படுத்தியிருக்கோம். பட் ஸ்டில் அரசு நிர்வாகம் தரப்பிலிருந்து ஒரு ஆக்டிவான ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நாமக்கல் மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளில் 20-25 ஆண்டு காலமா அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி கிட்னிகள் பெற்றிருப்பதாக இப்பொழுது செய்திகள்லாம் வருகிறது. ரொம்ப குறைந்த தொகை 4000, 5000 அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 20-25 வருஷமா அப்படி நடக்கிறது. எப்படி வெளியே தெரியாம இருந்தது, அது மிகப்பெரிய வியப்பாக இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. நவீன காலத்துல இந்த மாதிரி சாதாரண மக்கள்ல ஏமாற்றி இப்படி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது பல 10 ஆண்டு காலமாக நடக்குது. அது யாருக்குமே தெரியல, அரசு கவனத்துக்கு வரல என்பது ஆச்சரியமா இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரி பயனாளிகள் பயன்பெற்றிருப்பாங்க. அது வேற, அதாவது கொடுத்துருங்க இந்த கொடையாளர்கள் இப்போ பல்வேறு வகைகள்ல ஒரு ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பதான் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கும் சொல்லி பல கருத்துக்கள் வெளியே வந்துருக்கு. இது ஒரு காரணி நடத்த வேண்டாம். எப்படி நடந்தது, யாருக்கெல்லாம் டாக்டர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து நன்கொடை கொடுத்து உடல் பாதிக்கப்பட்டிருப்பதாக வருவது குறித்தும் அரசு மிகுந்த கவலையோடு அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை ஒரு கண்டறிந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு தீவிரமான சிகிச்சை அளிப்பதும் அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்வதும் அரசு உரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனை எப்படி நடந்திருக்கிறது என்பது மிகுந்த கவலைக்கும் கண்டனத்திற்கும் உரியது. இதன் மீது அரசு விரைந்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருக்கிறோம், இத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்பாக இருக்கிறோம், அவர்கள் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம். அப்படி செய்தால்தான் இனிமேலாவது நடக்காமல் இருப்பதற்கான வழிவகை செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.